இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான மாங்காய் பச்சடி தாங்க பண்ணியிருக்கிறோம். வழக்கம் போல செம்ம டேஸ்டா பண்ணி அசத்தி இருக்கங்க. இந்த மாங்காய் பச்சடியை 10 நிமிஷத்துல டக்குன்னு சூப்பரா பண்ணிடலாங்க. இந்த மாங்காய் பச்சடியில இனிப்பு, காரம், புளிப்புட்டு எல்லா சுவையுமே இருக்குங்க. அசத்தலான இந்த மாங்காய் பச்சடியை எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பாத்துடலாம். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கிளிமுக்கு மாம்பழம் ஒரு பெரிய சைஸ் மாம்பழமாக எடுத்துருக்கிறேன். இது போதுமானதாக இருக்கும். நம்ம எடுக்கிற மாங்காய் நல்லா காயாக இருக்கணும், கொஞ்சம் கூட பழுத்ததாக இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். தோலோடையே நல்லா கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாங்காய் பச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு மட்டும் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் 2 வத்தல், ஒரு 4 பச்சை மிளகாவை நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாங்காவை நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அந்த மாங்காவை நல்லா பெருசு பெருசாக நல்லா கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த அதாவது அந்த விதை பகுதியில் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, சதைப்பகுதி, அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும், அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ காரத்துக்கு நீங்கள் வத்தப்பொடி எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வத்தப்பொடி சேர்த்தா பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சு நம்ம வேக விட போகிறோம். பாருங்கள், இப்போ மூடிடலாம். மூடி வச்சு ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் இதை வேக விட்டால் போதும். நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா மாங்காய் ரொம்ப நம்மளுக்கு குழஞ்சிரும். பாருங்கள், இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போயேவும். அடுத்து நம்ம இதில் ஒரு 50 கிராமுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற வெல்லத்தில் கல், தூசி எது இல்லாதனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் தூசி, கல் இருக்குது நீங்கள் வாங்கியிருக்கிற வெல்லத்தில் அப்படின்னா கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்து விட்டுட்டு கலந்து விடுங்க. மறுபடியும் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா கரைஞ்சி வரணும். அதனால் மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வெல்லம் நல்லா கரைஞ்சி சூப்பராக இருக்குங்க. அப்படியே இதை நான் பார்க்கும் போதே எனக்கே நாக்கில் எச்சி ஊறுது, எப்படா இதை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்குங்க. அந்தளவுக்கு நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியேவும் செமையாக இருக்குது. இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டே வெளியில் வச்சுக்கிட்டே 3 நாளைக்கு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு மாங்காய் பச்சடி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பல்காக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற வேண்டியது, தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இந்த சுவையான மாங்காய் பச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.